எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை இருந்தால் டின்னர், அதோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது. வாழைத்தண்டு தோசை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிற நல்ல டேஸ்டியாக இருக்கிற தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா 2-3 டைம் கழுகினதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 4 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே அரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், மட்டை அரிசியோட சாதம் தான் நான் சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 3 மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் முழுசாக இருக்கிறதா சேர்த்துருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் வாழைத்தண்டு. நான் இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கு. இது ஃபுல்லாக வேண்டியதில்லை, நம்ம அரிசி சேர்த்த அதே அளவுக்கு இந்த வாழைத்தண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு இங்கே வாழைப்பிண்டி, வாழைத்தண்டு, வாழைக்காம்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். நான் இது கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் இருக்கிற நூல் இருக்குல்ல, அந்த நார் ஃபைபர், அது பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். இது இந்த பெருசாக இருக்கிறது எடுக்காமையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தா நமக்கு நிறைய ஃபைபர் கிடச்சிடும். மிக்சியில் அரைக்கும் போது ஒன்றும் தெரியாது, எல்லாம் நல்லா அரைச்செடுக்க முடியும். இதே மாதிரி 1 கப் ஃபுல்லாக நறுக்கி எடுத்துருக்கு. இதுவும் நம்ம அரிசி கூட சேர்த்து அரைக்க போகிறது தான். எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கு. கூடவே 1 கப்பு நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழைத்தண்டு அதுவும் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு. தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கம்மியாக இருக்கிற அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. வாழைத்தண்டில் நிறைய ஜூஸ் இருக்கும். நம்ம மாவு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா ஃபைனாக நைஸாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு. கொஞ்சம் கட்டியாக தோணி இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவு தண்ணி கூடி மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றியிருக்கு. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப லூஸாகவும் போகக்கூடாது. நான்ஸ்டிக் தவையில் தான் நம்ம இப்போ தோசை செய்ய போகிறது. நீங்களும் இதே மாதிரி நான்ஸ்டிக் தவையில் தான் தோசை செய்ய போகிறேன் அப்படின்னா தவை ரொம்ப அதிகமாக சூடாகி போகக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி மாவு நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக இதே மாதிரி விரிச்சிக்கோங்க. மாவு பாதி வேகும்போது மேலே எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் மாவு ஊற்றக்கூடாது, மாவு பேனில் ஒட்டாமல் போயிடும். காஸ்டைன் தவா, இரும்போட தவை இருக்குது, அதே மாதிரி அலுமினியத்தோட தவா, இந்த மாதிரி எல்லாம் தவையில் மாவு ஊற்றி தோசை செய்யும்போது முதல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் மாவு ஊற்றி இதே மாதிரி நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் மொத்தமாக வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கிற கோதுமை தோசையோ அப்படின்னு தோணும். அரிசியோட டேஸ்ட்டே கிடையாது, அரிசி மாவில் செஞ்ச தோசையாக இருக்குது இது அப்படின்னு நமக்கு இது தோணவே தோணாது. ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.